மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது மல்லி இருந்துட்டு வெண்பாவை வைத்து விஜய் கிட்ட தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொல்ல போகிறாங்க. இதை நம்ம விஜய் கோவமாக எடுத்துக்க போகிறாங்களா, இல்லை சந்தோஷமாக இதை வந்துட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக வந்து கொண்டாட போகிறாங்களா, என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச முன்னாடி இப்போ அந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, ஒரு பக்கம் இப்போது நம்ம மல்லி, வெண்பா, விஜய் மூவரும் ஒன்றா சாப்பிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்படியெல்லாம் இவங்க சந்தோஷமாக இருந்துடவே கூடாது, ஒரு நாள் கூட இவங்களை நிம்மதி இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ராஜேஸ்வரி இருந்துட்டு எப்பவும் போல் இப்போ விஜய்க்கு சாப்பாடு வந்து கொண்டு வருவாங்க இல்லையா. அப்போது விஜய் என்னடா நான் கொண்டு வரதுக்கு முன்னாடி இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்க, அப்போது இந்த அக்கா சமைச்சது வந்து வேணாமா அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம விஜய் இருந்துட்டு திருவிழாவில் காணாமல் போன பொம்மை மாதிரி திரு முழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது நம்ம வெண்பா கேட்குற கேள்விக்கு பதில் கூற முடியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம வெண்பா இருந்துட்டு ஏன்டாடா எப்போவும் மல்லியம்மா சமைக்கிறது மட்டும் தான் நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க, வெளியில் போனால் கூட பசிச்சா கூட சாப்பிட மாட்டீங்க, வீட்டுக்கு வந்து மல்லியம்மா கையால் தான் வந்து சாப்பிடுவீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ராஜ்யத்தை கொண்டு வராங்கன்னா என்ன நடந்தது, நான் காணாமல் போனதுக்கு மல்லியம்மா தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு மல்லியம்மாவை நீங்கள் வந்து திட்டினீங்களா, மல்லியம்மாவை ஒதுக்கி வச்சிங்களா, நீங்கள் நான் இல்லாத போது என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் நான் இருக்கிறம்போது நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன் டாடா அப்படின்னு இப்போ வெண்பா வாய் வார்த்தைக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை செயலையும் செஞ்சு காட்டுவேன். ஏன்னா நம்ம மல்லி, அதாவது ஒரு அம்மா எப்படி இருக்காங்களோ குழந்தையும் அதே போல் தானே வந்து வளர்ப்பாங்க. ஏன்னா மல்லி தனக்கு ஒன்றுனா கூட அமைதியாக போயிடுவாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு தான் பொண்ணுக்கு ஒன்றுனா தான் உயிரையும் கொடுப்பாங்க அப்படின்றத நிரூபித்து காட்டினாங்க இல்லையா. இப்போ அதே போல் தான் வெண்பாவும் தன்னுடைய அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மல்லியம்மா நீங்கள் டாடாவை கூட்டி விடுங்க, டாடா நீங்கள் மல்லியம்மா கூட்டி விடுங்க அப்படின்னு சொன்னதும் இதுக்கு மறுபேச்சு தெரிவிக்காமல் 2 பேரும் வெண்பா சொன்னபடி கேட்குறாங்க இல்லையா. இந்த சந்தோஷமான சமயத்தில் நம்ம மல்லி நினைக்கிற ஒரே விஷயம், விஜய் உங்கள் கிட்டேருந்து ஆனால் ஒரு பெரிய விஷயத்த வந்து மறைச்சிட்டேன், இனியும் மறைக்க போகிறது கிடையாது, ஏன்னா வெண்பா தான் வீட்டுக்கு வந்துட்டாள் இல்லையா, இனி நான் அதாவது வெண்பாவுக்கு ஒரு உண்மையான அம்மாவை தான் இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நிரூபிச்சிட்டேன். இனி நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போகிறேன், அந்த விஷயத்த வெண்பா வச்சு உங்கள்கிட்ட சொல்லலாமா, இல்லை இப்போதைக்கு வேண்டாமா, இன்னும் 2 நாள் வந்து போகட்டுமே அப்படின்னு நம்ம மல்லி தள்ளி போகிறதுனால தான் மல்லிக்கு இது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியுது. ஏன்னா இப்போது எல்லாரும் தூங்க போயிடுவாங்க இல்லையா, அந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம வெண்பாவுக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் வந்துடும். அப்போது நம்ம வெண்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு மல்லி விஜய் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணுவாங்க. மறுபக்கம் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சரி இப்போதைக்கு இது குணப்படுத்த முடியும், ஆனால் என்னால் வந்து பூர்ணமாக குணப்படுத்த முடியாது, ஏன்னா இவ எதையோ பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கா, அதனால தான் இவளோட பிரெயின் மொத்தமாக அதுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துவாங்க. மறுபக்கம் சரி இப்போதைக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா. அந்த ஒரு சமயத்தில் ராஜேஸ்வரி வந்துட்டு உண்மையான அன்பு, பாசம், அக்கறை, நேசம் இதெல்லாம் வெண்பா மீது வச்சிருக்கபாடி, வெண்பா செல்லம் இப்போ உனக்கு ஓகேவாடா, உன்னுடைய வாயில் நுர தள்ளனதும் இந்த அத்தை இருந்துட்டு ரொம்ப பயந்துட்டேன், உன்னுடைய உயிரே போயிடுமா, இதுக்கெல்லாம் காரணம் உன் மல்லியம்மா தானே அப்படி இப்படின்னு வந்துட்டு கேப்பில் கெடா வெட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஒரு செயலை வந்து பண்ணுறாங்க. ஏன்னா விஜய்க்கு மல்லி மீது எப்படியாச்சும் ஒரு வெறுப்பை வந்து உண்டாக்கணும், அது மூலிமா மல்லியை இந்த முறை வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு ராஜேஸ்வரி ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ராஜேஸ்வரி மாஸ்டர் பிளான் என்ன தான் பிளான் போட்டாலும் நம்ம மல்லியை அவ்வளோ சீக்கிரமாக விஜய் விட்டும் சரி வெண்பா விட்டும் சரி பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டுமே ஆனால் போராடுறாங்க. இவங்களுடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு வருமானு பார்த்தா கூடி சீக்கிரம் வரதான் போகுது. ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு இப்போது ராஜி உனக்கு எந்த டைமில் என்ன பேசணும்னு தெரியாதா, வெண்பாவை கடத்திட்டு போகும்போது அவள் பயந்துருக்கா, ரவுடிங்க சும்மா வச்சுருந்துருப்பாங்க, வெண்பா தப்பிக்க முயற்சி பண்ணியிருப்பா, அப்படி இருக்கும்போது மிரட்டியிருக்காங்க, அதை நினச்சி தான் பயப்படுறா, இது எங்கள் கூடயே இருந்தால் இதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு இப்போவும் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்கு சாதகம் வந்து பேசுவாங்க இல்லையா. விஜய் மல்லி என்ன பண்ணாலும் அது உனக்கு பெருசாக தெரியாது, அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடு, ஒரு நாள் எல்லாம் கைமீறி போகும்போது தெரியும் அப்படின்ட்டு இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் மறுபடியும் இந்த நம்ம வெண்பாவுக்கு ஃபிக்ஸ் வர காரணமே இந்த ராஜு தான். ஏன்னா ராஜு இருந்துட்டு ஒரு பக்கம் தான் சமைச்சு கொண்டு போன சாப்பாட்டு சரி வெண்பா நீயாச்சும் சாப்பிட, இந்த அத்தை ரொம்ப நல்லா சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா ஆல்ரெடியே நம்ம வெண்பா இருந்துட்டு அந்த மயக்க மருந்து டேப்லெட் இதெல்லாம் சாப்பிட்டனால தான் பிக்ஸ் வந்தது, மறுபடியும் அது வராமல் இருக்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஆனால் மறுபடியும் இந்த ராஜு கலந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏன்னா மல்லிகை விஜய் விட்டு நிரந்தரமாக தூரமாக பிரித்து ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் செஞ்சாங்க. கூடிய சீக்கிரம் ராஜேஸ்வருடைய சுயரூபத்தை நம்ம விஜய்க்கு மல்லி தெரியப்படுத்த தான் போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடந்தது நம்ம மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.